இந்த கிச்சன் விண்டோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு முருங்கைக்கீரை வச்சுட்டு அது எப்படி சுண்டுறது அப்படின்றத பார்ப்போம். ஒரு துளி கூட எண்ணெய் யூஸ் பண்ணாமல், எந்த வித தாளிப்பும் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரஸ்டிக்காக நம்ம கிராமத்து சைடில் செய்கிற மாதிரி செய்யலாம். இப்போது அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தலாம். 2 கப்பு முருங்கைக்கீரை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்துட்டு ஒரு 1/4 கப்பு துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 50லேருந்து 75 கிராம் சின்ன வெங்காயம் வந்துட்டு செதுக்கி வச்சுருக்கேன். அதுபோல் இங்கே வந்து காரத்துக்கு ஒரு 2 மிளகாய், கொஞ்சம் உப்பு, இவ்வளோ தான் பொருள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறது குயிக்காக பார்த்துடலாம். இன்றைக்கி கீரை வந்துட்டு முருங்கைக்கீரை வந்து மண் சட்டியில் தான் வந்துட்டு சுண்ட போகிறேன். ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இந்த துவரம்பருப்பை வந்து இதில் சேர்த்துடலாம். தண்ணி நிறைய விட வேண்டாம், சும்மா தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு இது விட்டுக்கலாம். இதில் வேறு எதுவும் போட தேவையில்லை. நம்ம இப்போ வந்து ஒரு மூடி போட்டு இது ஒரு 3/4 பகுதி, அதாவது உடஞ்சிடக்கூடாது. பருப்பு வந்து இப்படி முழுசாக தான் இருக்கணும். பட் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கணும். நான் உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் காமிக்கிறேன். அது வரைக்கும் நம்ம வேவிச்சுக்கலாங்க. நம்ம பருப்பு வேக வச்சோலே அது நல்லா வந்துட்டு ஒரு இப்போ அரை பகுதி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ரொம்ப விட்டுற வேண்டாம். பருப்பு இன்னும் உடையலை நம்மளுக்கு. அதே போல் இன்னும் முழுசாகவும் வேகலை. ஒரு 50% டன்னாக இருக்குது. நம்ம பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். நான் சொன்ன பதம் வந்துருச்சு, அந்த 3/4 பதம் சொன்னேன் இல்லையா. பருப்பு எதுவும் உடையலை, ஆனால் நல்லா வெந்திருக்கு. அந்த பச்சை தன்மை இல்லாமல் வெந்திருக்கு. அவ்வளோதான் இந்த பருப்புக்கு. இதில் வந்து நம்ம கீரை இப்போ சேர்த்துடலாம். அது கீரை வந்து நல்லா இப்போ சுண்டிடும் நம்ம எவ்வளோ போட்டாலும். ஸோ இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்றேன். 2 மிளகாய் எடுத்து வச்சிருந்தாலே அதை சின்ன சின்னதாக கிள்ளியிருக்கேன். கூடவே கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது என்னென்னா, இப்போ நம்ம எதுவும் கிண்டக்கூடாது. இது ஒரு சின்ன ஒரு டிப்பு தான் யூஸ்வலாக அங்கே ஃபாலோ பண்ணுறது. இது அப்படியே வந்து நம்ம வந்து மூடி போட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் தம் மாதிரி போட்டு வச்சிடணும். இது என்னென்னா, அதுக்குள்ளவே நல்லா புழுங்கி வேகும் அந்த கீரை. அதே போல் முருங்கைக்கீரை சுண்டுறதுல அம்மா அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் வந்துட்டு, பச்சை மாறாமல் சுண்டணுமோ அப்படிம்பாங்க. அந்த பச்சை மாறிடக்கூடாது. அதே போல் கரண்டி இருக்கு இல்லையா, கரண்டி வந்து இனிமேல் வந்து கரண்டியோட அந்த இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த பின்னாடி இப்படி திருப்பிப்பாங்க. நான் இப்போ காமிக்கிறேன். அந்த மாதிரி தான் அதை யூஸ் பண்ணி கிண்டுவாங்க. ஏன்னா அந்த பச்சை மாறிடுச்சுன்னா முருங்கைக்கீரை வந்து கடுத்து போயிடும் அப்படிம்பாங்க. இப்போ 1 நிமிஷம் ஆச்சு, நம்ம எடுத்து பார்த்துடலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த கீரையில் இருக்க தன்னோட தண்ணியிலே வந்து வெந்துடும். ஒரு 1 நிமிஷம் டைம் கொடுத்தாச்சு. கீரையும் நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு. அந்த கலரும் மாறலை பாருங்கள், பச்சை நிறம் மாறலை. அவ்வளோதான். இதோட நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இது என்ன மண் சட்டிங்கிறதுனால இதோட சூடே இருக்கும். நான் ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருப்பேன். நம்ம கிராமத்து முறையில் வந்துட்டு ஒரு முருங்கைக்கீரை வந்து சுண்டியாச்சு. எந்தவித எண்ணெயோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீன்மேல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். வேறு ஒரு வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கலாம்.